தலைவீத வருமானங்கிறது ஒரு 3 மார்க் கேள்வி. இது ரொம்ப எளிமையான கேள்வியும் கூட. இப்போ சராசரியாக ஒரு தலைக்கு எவ்வளோ சம்பாரிச்சுக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறது தான் நம்ம தலைவீத வருமானம் சொல்கிறோம். உதாரணத்துக்காக சொல்கிறோம், ஒரு பெரிய குடும்பம் இருக்குது. அந்த குடும்பத்தில் மொத்த உறுப்பினர்கள் 10 பேர். அந்த 10 பேரில் குடும்பத் தலைவர் வந்து ஒரு 5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாரு வருஷத்துக்கு. மற்றவங்க வந்து ஒரு 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க. இன்னொருத்தவங்க ஒரு லட்சம் சம்பாதிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி மொத்தமாக சம்பாதிக்கிறதுல வருஷத்துக்கு மொத்தம் அந்த குடும்பத்தோட வருமானம் 10 லட்ச ரூபா. அதில் ஒரு 3 பேர் சம்பாதிக்கலை. அப்போ குடும்பத்தோடைய மொத்த வருமானம் என்ன அப்படின்னு கேட்டால் நாம் 10 லட்சம் சொல்கிறோம். அது குடும்பத்தோட தலைவீத வருமானம் எவ்வளோன்னு கேட்டால், அந்த 10 லட்சத்தை 10ஆல் வகுக்கிறோம். 10 நபர்களோட எண்ணிக்கை இருக்கிறாங்களே, அந்த வீட்டில் 10 பேர் இருக்காங்க இல்லையா, 10ஆல் வகுத்தா நமக்கு ஒருத்தர் சராசரி எவ்வளோ சம்பாரிச்சுக்கிறாங்கன்னா 1 லட்ச ரூபா சம்பாரிச்சுக்காங்க. ஆனாலும் அதில் ஒரு 3 பேர் சம்பாதிக்கவே இல்லை தான். இருந்தாலும் தலைவீத வருமானம் சொல்லும்போது ஆளுக்கு 1 லட்சம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதே போல தான் வந்து ஒரு நாட்டுக்கும், ஒரு நாட்டோடைய மொத்த வருமானம் என்ன, அந்த நாட்டில் மொத்தமாக எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, மக்கள் தொகை எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அதால் வகுத்தா நமக்கு தலைவீத வருமானமானது கிடைத்துவிடும். ஒரு நாட்டுடைய வளர்ச்சியை நம்ம தலாவீத வருமானத்தை வச்சு நம்ம முடிவு பண்ணுறோம்.